வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தாமினி SGS சேனல். சயின்ஸ், சினிமா, ஸ்போர்ட்ஸ் மற்றும் பல தகவல்களை தருகிறது. நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை பிரஸ் பண்ணினால் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்று நாம் பார்க்க இருப்பது லிக்விட் சோப் பற்றி. லிக்விட் சோப் மெயின் யூசேஜ் for the house and other usage. துணிகளுக்கும் மற்றும் டிஷ் வாஷுக்கு இந்த லெதர் யூஸ் பண்ணலாம். லெதர் இண்டஸ்ட்ரி மற்றும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸுக்கும் உபயோகமாக இருக்கிறது. இதன் ஹவு டு மேனுஃபேக்சர் இன் ஸ்மால் ஸ்கேல். ரிக்வயர்டு இன்கிரியன்ஸ்: ஆசிட் ஸ்லரி 150 கிராம், காஸ்டிக் சோடா 40 கிராம், யூரியா 5 கிராம், சென்ட் ஆர் பெர்ஃப்யூம் 1 or 2 ml, வாட்டர் 804 ml, total 1 kg. So the manufacturing cost will be around rupees 20 to 25 per kg. Packing cost extra. இப்பொழுது நாம் அதை எவ்வாறு தயார் செய்வது என்பதை பார்ப்போம். லிக்விட் சோப் தயாரிப்பதற்கு முதல் முக்கிய பொருள் ஆசிட் ஸ்லரி. இதுதான் ஆசிட் ஸ்லரி கெமிக்கல். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதனுடைய கெமிக்கல் பெயர் லீனியர் அல்கைல் பென்சின் சல்போனிக் ஆசிட், லாப்சா என்று சொல்வார்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது காஸ்டிக் சோடா ஃப்ளேக்ஸ். இது இரண்டாவது முக்கிய மூலப்பொருள். இது கையில் தொடக்கூடாது. ஸ்பூன் வைத்தோ அல்லது ஸ்பேச்சுலா மூலமாகத்தான் எடுக்க வேண்டும். இதனுடைய கெமிக்கல் பெயர் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது ஒரு திடப்பொருள். நமக்கு தேவை 50% காஸ்டிக் சோடா சொல்யூஷன். அது எவ்வாறு தயார் செய்வது? 50 கிராம் காஸ்டிக் சோடாவை எடுத்து 50 ml கரைத்து கொண்டால் அதுதான் காஸ்டிக் சோடா சொல்யூஷன். அடுத்து நாம் பார்த்து கொண்டிருப்பது யூரியா. இது அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வேதிப்பொருள். நமது லிக்விட் சோப்புக்கு ஸ்டெபிலைசராக பயன்படுகிறது. ஹைட்ரோட்ரோப் என்று சொல்வார்கள். லிக்விட் சோப் நீண்ட நாள் நிலைத்து நிற்பதற்கு இது மிகவும் முக்கியமான ஒன்று. இப்போது 1 கிலோ லிக்விட் சோப் எப்படி தயார் செய்வது என்பதை பார்க்கலாம். 1 லிட்டருக்கும் அதிகமான கொள்ளளவு கொண்ட ஒரு பீக்கரில் அல்லது கண்டெய்னரை எடுத்துக்கொண்டு அதில் 800 ml தண்ணீரை நிரப்பிக் கொள்ளவும். அடுத்து வெயிட் செய்து வைத்த 150 கிராம் ஆசிட் ஸ்லரை எடுத்து தண்ணீரில் ஊற்ற வேண்டும். அடுத்ததாக வெயிட் செய்த 40 கிராம் 50% காஸ்டிக் சோடா சொல்யூஷனை சேர்க்கவும். பிறகு இது மாதிரி நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளவும். அடுத்ததாக 5 கிராம் யூரியா ஒரு பேப்பரில் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பீக்கரில் போட வேண்டும். பிறகு நன்றாக கலக்க வேண்டும். நாம் ஆட் செய்த அத்தனை வேதிப்பொருள்களையும் நன்றாக கலக்கி கரைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதுதான் சென்ட் அல்லது பெர்ஃப்யூம் என்று சொல்வார்கள். ரோஸ் அல்லது ஜாஸ்மின் போன்ற பெர்ஃப்யூம்கள் யூஸ் பண்ணலாம். இங்கு நான் உபயோகிப்பது ஜாஸ்மின் என்பதாகும். இதுவும் ஈஸியாக கெமிக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான். அதை எடுத்து 1 ml அல்லது 2 ml இது மாதிரியாக ஊற்றி நன்றாக கலக்கி விடுங்கள். இதுதான் நமது லிக்விட் சோப் தயார் நிலையில் உள்ளது. இதுதான் நாம் தயார் செய்து வைத்திருக்கின்ற லிக்விட் சோப்பின் நிறம். இது மிகவும் திடமாக இருப்பதற்காக சிறிது சாதாரண உப்பை நாம் போட்டிருக்கிறோம்.
இதுதான் pH பேப்பர். இதனுடைய ரேஞ்ச் 2 to 10.5 இருக்கிறது. இப்பொழுது நாம் தயார் செய்த லிக்விட் சோப்பினுடைய pHஐ நாம் செக் செய்ய போகிறோம். இந்த பேப்பரை ஒரு துண்டை எடுத்து இந்த லிக்விட் சோப்பில் டிப் செய்து அதனுடைய கலரை எந்த கலருக்கு மேட்ச் செய்து பாருங்கள். நார்மலாக 7 to 8 இருந்தால் மிகவும் நல்லது. நமது கைகளுக்கு எதுவும் செய்யாது இந்த லிக்விட் சோப். இந்த லிக்விட் சோப்பு கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது. இதனுடைய ஆசிட் ஸ்லரி கொஞ்சம் டார்க்கான நிறம் என்பதால் இந்த டார்க்காக இருக்கிறது. இதை கையில் தேய்த்து பார்த்தால் நன்றாக நுரை வரும். இந்த சோப்பு இப்பொழுது நல்ல நிலைமையில் இருக்கிறது. நுரை வருகிறது பார்த்தீர்களா? இது மிகவும் நல்ல நிலைமையில் இருக்கிறது. ஸோ லிக்விட் சோப் தயார். இதுவரையில் நீங்கள் லிக்விட் சோப் தயாரிப்பது எப்படி என்ற காணொளியை பார்த்து ரசித்தீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களுக்கு ஆதரவு தரவும். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமினி. வணக்கம்.